எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE இன்டெகிரல்ஸ் சாப்டர்ல மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் 37 சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் 0 to 1 sin inverse x dx equal to the prove that sum pi by 2 minus 1 prove பண்ணணும். இப்போ sin inverse இருந்தாலே ஹைலைட் தான் யூஸ் பண்ணணும். I for inverse trigonometry. இப்போ அந்த inverse trigonometry தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறனால அதை வந்து யூன்னு எடுத்துக்கணும். ஹைலைட்டோட ஃபார்முலா வந்து இதான் இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூன்னு எடுத்துருக்கிறத இன்டகிரேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இட் u ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ சைன் du ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by root of 1 minus x square dx. இப்போ மீதி இருக்கிறது integral dx வந்து integral dvன்னு எடுத்துக்கலாம். integral dv equal to integral dx. integral dv வந்து v equal to x. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். u வந்து sin inverse x, du v வந்து x மைனஸ் integral v வந்து x, du வந்து 1 by root of 1 minus x square dxன்னு இருக்கு. ஸோ இது வந்து ஐ இன்டகிரல். இப்போ இது இன்டகிரேட் பண்ணியாச்சு. இந்த பார்ட்டு I1 இன்டகிரல் நேம் கொடுத்துட்டு இதை தனியாக இன்டகிரேட் பண்ணலாம். I1 ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இதில் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறனால எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் பண்ணால் 2x dx வரும். அது இந்த பார்ட் இருக்கிறனால சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். let 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 2x. ஸோ இதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட்டுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. டி ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 dx ஈக்குவல் டு டிடி. ஸோ இந்த எக்ஸ் dx இருக்கிறனால மைனஸ் 2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். மைனஸ் 1 by 2 dt. ஸோ இந்த இன்டகிரல் எப்படி ஆச்சுன்னா எக்ஸ் dx மைனஸ் 1 by 2 dt by ரூட் டி. டீயை மேலே கொண்டு போயிடலாம். minus 1 by 2 integral t power minus half dt. So இந்த x power n ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். n plus 1 by n plus 1. So minus 1 by 2 t power minus half plus 1 by minus half plus 1. ஸோ இன்டகிரலில் எக்ஸ் பவர் என்னுக்கு இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். 1 minus of half, இங்கே 1 minus of half, இங்கே minus 1 by 2 t power half, இங்கேயும் by half. half கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் t power half. t வந்து 1 minus x ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் மைனஸ் 1 minus x ஸ்கொயர். பவரில் ஹாஃப்னால அதை ரூட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஐ இன்டகிரல் என்னவாச்சுன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணியாச்சு. எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இதில் ஒரு மைனஸ் இருக்குது, இதில் ஒரு மைனஸ்னால ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் வந்து லிமிட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க 0 to 1. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல 1 சப்ஸ்டிட் பண்ணோம். 1 சைன் இன்வர்ஸ் 1 plus root of 1 minus 1 square. upper limit substitute பண்ணியாச்சு. minus lower limit. x இருக்கிறதுல 0 substitute பண்ண இந்த 0 ஆகிடும். இங்கே 1 minus 0 1. ஸோ இது பண்ணியாச்சு. sin inverse 1. sin 90 டிகிரியோட வேல்யூ 1னால இது pi by 2 ஆகும். இங்கே 1 minus 1 0 ஆகிடும். இங்கே plus 1. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால minus 1. ஸோ pi by 2 minus 1. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 38. இன்டகிரல் dx by e power x plus e power minus 6. e power minus 6 வந்து இப்படி எழுதிக்கலாம். 1 by ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கலாம். 1 plus e power xன்னு. இது எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே மல்டிப்ளை ஆகிடும். இன்டகிரல் dx by e power x ஸ்கொயர்
plus 1 whole divided by e power x ஆகும். e power x into e power x square ஆயிடும். இந்த fraction கீழே fraction தான் மேலே போயிடும். integral e power x by 1 plus e power x square dx. இப்போ நம்ம substitution மெத்தட்ல தான் பண்ண போறோம். let e power x வந்து t ன்னு எடுத்துக்கலாம். differentiating both sides. e power x differentiate பண்ணா e power x dx equal to இது dt ஆயிடும். ஸோ அந்த டேர்ம் இங்கே இருக்கிறனால இது integral dt by 1 plus t square. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா integral dx by x square plus a square அந்த ஃபார்மில் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மில் எழுதுறேன் நான். integral dx by x square plus a square அதுக்கு வந்து இதான் ஃபார்முலா 1 by a tan inverse x by a. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா integral dt by 1 plus t square இருக்கு. integral dt by 1 plus t square. ஸோ 1 by a இருக்கிற இடத்துல 1 இருக்கனால 1 by 1 1. ஸோ tan inverse t. t வந்து இதில் வந்து e power x ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால tan inverse of e power x plus சரி இது ஆப்ஷன் ஏல இருக்கிறனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் சம் இது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 39. integrate cos 2x divided by sin x plus cos x square dx. So cos 2x க்கு trigonometry formula ஒன்று இருக்கு. cos square x minus sin square x. ஸோ இது வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால a மைனஸ் b a பிளஸ் b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ cos x பிளஸ் a பிளஸ் பின்னா cos x பிளஸ் sin x, a மைனஸ் பின்னா cos x மைனஸ் sin x. ஸோ இதுதான் இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். cos 2x இருக்கிற இடத்துல இன்டகிரல் cos x plus sin x into cos x minus sin x whole divided by cos x plus sin x whole square இருக்கு. இதில் ஒரு டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ cos x இப்போ இந்த இடத்துல dx இருக்கு. இப்போ இங்கே வந்து இன்டகிரல் cos x minus sin x divided by cos x plus sin x. ஸோ இதில் sin x டிஃபரன்ஷியேட்னா cos x டிஃபரன்ஷியேட்னா மைனஸ் sin x வரனால சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். லெட் கீழே உள்ள டேர்ம் cos x plus sin x equal to t அசியூம் பண்ணிக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இந்த டேர்ம் இங்கே நியூமரேட்டரில் வருது இன்டூ dx equal to dt. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் என்ன ஆச்சுன்னா இன்டெக்ரல் dt by t. இன்டெகிரேஷனில் இன்டெக்ரல் dx by x இருந்ததுன்னா அது log xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்டெகிரேஷன் ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டெக்ரல் dx by x வந்து log x. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இன்டெக்ரல் dt by tன்னு கிடைச்சனால log t. t வந்து cos x plus sin xன்னு எடுத்ததுனால log of cos x plus sin x plus c. ஸோ இது ஆப்ஷன் பியில் இருக்கிறனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Next 40th sum. If f of a plus b minus x equal to f of x na integral a to b x f of x dx என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி a plus b minus xன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் a plus b minus x. ஸோ இது I இன்டெக்ரல்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு
f of a plus b minus x dx. ஸோ இங்கேயும் a plus b minus x, இங்கேயும் a plus b minus x சப்ஸ்டிட் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ இவங்க கிவன்ல f of a plus b minus x f of xன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ a to b a plus b minus x f of xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ரெண்டு இன்டகிரலாக இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது i இன்டகிரல் ஈக்குவல் டு a to b a plus b into f of x dx minus integral a to b x f of x dx. ஸோ இது கொஸ்டினில் உள்ள i இன்டகிரேஷன் ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ இது இங்கே i ஈக்குவல் டு இன்டகிரல் a to b a plus b f of x dx மைனஸ் ஐன்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த மைனஸ் ஐ இந்த பக்கம் போச்சுன்னா i plus i 2iன்னு ஆகிடும். a plus b கான்ஸ்டன்ட் integral a to b f of x dx. ஸோ இந்த 2 கீழே வந்துருச்சுன்னா i equal to a plus b by 2 integral a to b f of x dx. ஸோ இது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.